சினிமா துறையில எத்தனையோ தம்பதிகள் கணவன் மனைவிகளாக வாழ்ந்துட்டு வந்தாலும் கூட அஜித் ஷாலினி இந்த தம்பதிகளுக்குன்ட்டே ஃபேன்ஸ் வட்டாரங்கள் நிறைய இருக்குது. அஜித் குமார் நல்ல நடிகர், அதையும் தாண்டி நல்ல மனிதர், இரக்க குணம் உள்ளவர், அன்புள்ளம் கொண்டவர் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுவாங்க. தன்னுடைய குடும்பத்தின் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறாராம். அதனாலேயே அவருடைய ஃபேன்ஸுங்களுக்கு அப்பப்போ அட்வைஸ் பண்ணுவாரு. நீங்க உங்க குடும்பத்தை முதல்ல நேசிங்க, அவங்கள முதல்ல பாருங்க, அப்புறமாட்டி என்னோட படத்தை வந்து பாருங்கன்ட்டு அவரோட ஃபேன்ஸுங்களுக்கு அப்பப்போ அட்வைஸ் பண்ணுவாரு. அஜித் வாழ்கன்னு சொல்றீங்க, விஜய் வாழ்கன்னு சொல்றீங்க, நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்ட்டு ஃபேன்ஸுங்க கிட்ட அறிவுரைகளை அள்ளி வழங்கிட்டு வருவாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா அஜித் ஷாலினி இவங்களுடைய மேரேஜ் ரிசப்ஷன் தாஜ் கன்னிமரா ஹோட்டல்ல நடந்திருக்கு. அப்போ ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியும் நடந்திருக்கு பாருங்களேன். பொதுவா திருமண நிகழ்வுகளுக்கு வரக்கூடிய விஐபிக்களின் கார் டிரைவர்ஸ் எல்லாருமே ஹோட்டல் வாசல்ல அவங்கள இறக்கி விட்டுட்டு சாப்பிடாம பார்க்கிங் ஏரியாவில் இந்த டிரைவர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ விஐபிக்கள் கார்ல இருந்து இறங்கும் இடத்துல ஆட்களை நிப்பாட்டி அந்த டிரைவர்ஸ் எல்லாருக்கும் பார்சல் உணவு மற்றும் தண்ணீர் தரலாமா அப்படின்ட்டு அஜித்தோட ஃபேமிலி பிளான் பண்ணியிருக்காங்க. இது நல்ல யோசனையா இருக்கே, நிச்சயம் செய்யலாம்ட்டு சொல்லியிருக்கிறாரு அஜித் சாரும். ஆனா இதுக்கு ஹோட்டல் நிர்வாகம் அனுமதி தரணுமே, தரலனா என்ன பண்ணலாம் கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எந்த ஹோட்டல் அனுமதி தருதோ அந்த ஹோட்டல்ல ரிசப்ஷனை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பாருங்க அஜித் குமார். ஆனா இவங்க எந்த ஹோட்டல்ல மேரேஜ் ரிசப்ஷன் வைக்கணும்னு பிளான் பண்ணாங்களோ அதே ஹோட்டலே இதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கிறாங்க. வந்த ஓட்டுநர்கள் எல்லாருக்குமே இவங்க உணவு கொடுத்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், ஒரு சில டிரைவர்ஸுங்களை மனசுல வச்சுக்கிட்டு இவர் தன்னுடைய மேரேஜ் ரிசப்ஷனையே வேற இடத்துக்கு மாத்தலான்ட்டு நினைச்சிருக்கிறாரு பாருங்க. நல்ல உள்ளம்ன்றது சும்மா பேச்சளவுல இருந்தா மட்டும் போதாதுங்க, செயல்லையும் காட்டணும். அதுக்கு சிறந்த உதாரணம் தான் அஜித் குமார் சார்.